ध्यायं कृते यजन्यज्ञैः त्रेतायां द्वापरे अर्चयन् यथाप्नोति तथाप्नोति कलौ சங்கீர்த்தகேசவம் நமனும் முற்கலனும் பேச நரகில் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னாது அயர்த்து வீழ்ந்த அடியமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. திருமாலையில் இருக்கக்கூடிய 12ஆம் பாசுரம் இப்பாசுரம். இந்த உலகமானது இப்பொழுது இருக்கக்கூடிய யுகமானது கலியுகம். இந்த கலியுகத்திலே எம்பெருமானை அடைவதற்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு விஷயமாக கொள்ளப்படுவது அவனுடைய திருநாமங்கள். பகவானுடைய திருநாமங்களை சொல்ல கேட்க இப்படி போதயந்த பரஸ்பரம் என்று சொல்லும்படியா சொல்லுவதும் உயர்ந்தது, கேட்பதும் உயர்ந்தது. சொல்லுவதற்காவது வாயை திறக்க வேண்டும், ஆனால் கேட்பதற்கு காதுகள் இரண்டும் திறந்தே உள்ளன. எம்பெருமான் அப்படித்தானே படைத்துள்ளான். ஆக இந்த திருநாமங்கள் என்பது அத்தனை உயர்ந்தது. நம்மிடத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்றார், ஐயா திருநாமங்களை சொல்லுங்களே. ஏன்னா இந்த திருமாலைங்கிற பதிகம் முழுக்கவே திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை சொல்ல வந்ததான பிரபந்தம். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியபெருமாள் என்ன, திருவரங்கம் என்ன, அங்கு இருக்கக்கூடியதான பிராகாரங்கள் என்ன, அங்கு இருக்கக்கூடியதான சோலைகள் என்ன, அங்கு இருக்கக்கூடியதான நதியினுடைய பிரபாவம் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லிதான் அங்கு இருக்கக்கூடிய ரம்யமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவரங்கம், அந்த திருவரங்கநாதன் அப்படிங்கிறதான் ஆழ்வார் பாசுரந்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த பாசுரத்தாலே நமக்காக சொன்னது அந்த திருநாமங்களை சொல்லுங்களே என்று கேட்டார். அதுக்கு நம்ம சொன்னோம், எனக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதை சொல்றதுல ரொம்ப ஆனந்தம் ஏற்படுகிறதே தவிர எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு எங்களால் முடியல இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆழ்வாருக்கு அது பெரிய வருத்தமா போச்சு. ஐயா திருநாமங்களை சொல்லுங்கோ, திருநாமங்களை சொல்லுங்கோன்னு சொல்றேனே. சிறு குழந்தையா இருக்கிறதே தாயாரோ தோப்பனாரோ அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு கோவிந்தா போடு கோவிந்தா போடுன்னு சொல்வாளோ. சிறு குழந்தையிலேயே கோவிந்தா சொல்லு கோவிந்தா சொல்லு என்று சொல்லுவார்கள். அது கடைசி வரைக்கும் அந்த கோவிந்தா திருநாமம் என்பதுதான் நம்ம ரட்சிக்கும். ஆக அப்படி திருநாமங்களை சொல்லுங்களேன்னு கேட்டோம். அதுக்கு சம்சாரிகள்லாம் சொன்னாலாம், இல்லை இல்லை இது ரொம்ப சங்கடமா இருக்கு, பல விஷயங்கள்லாம் ரொம்ப நமக்கு ரம்யமாக மதுரமாக உள்ளது, எது திருநாமத்தை காட்டிலும் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த விஷயங்களை பண்றதுலேயே நமக்கு புத்தி போறதே தவிர திருநாமங்களை சொல்லுவதற்கு புத்தி செல்லுவது இல்லை அப்படின்னு நாமத்தை தவிர்த்தோம். அப்படியா, அவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த உலகத்துல என்று கேட்டார். அதைத்தான் ஸ்வரூப திரோதானகரி அப்படின்னு எம்பெருமானார் தெரிவிக்கிறார் தன்னுடைய கஜத்திரயத்திலே. இந்த எம்பெருமானுடைய திருமேனி வடிவடையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய சௌந்தர்யத்தையும் சௌகுமார்யத்தையும் தவிர்க்கும்படியாக சில விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை மீறி வர வேணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிரமமாகத்தானே இருக்கு. சொன்னா சம்சாரிகள் சொன்னா எங்களால் அதெல்லாம் முடியாது, உலக விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, எங்களுக்கு அதை விட்டுட்டு இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. திருநாமம் சொல்றதுதானே எவ்வளவு நேரம் ஆகுது, இதுக்கு இப்படி விடவா அப்படின்னு கேட்டா. அதுக்கு சொன்னார் தொண்டரடிப்புடி ஆழ்வார், சரி சொல்ல வேண்டாம், சொல்றதை கேட்கலாம் இல்லையோ, காது கொடுத்து கேட்கலாம் இல்லையோ. தம் அன்னை நரகம்புகாள், நாரணன் என்று பெயரிட்டால் தம் அன்னை நரகம்புகாள் பெரியாழ்வாருடைய திருவாக்கு. குழந்தைக்கு பகவானுடைய திருநாமங்களை வச்சு கூப்பிடுவது எதற்காக? ஏன்னா அந்த திருநாமத்தை வச்சு கொண்டே இருக்கும்போது கேசவா கேசவா கேசவான்னு சொல்றோம், நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறோம், மாதவா மாதவா மாதவான்னு கூப்பிடுறோம். அந்த அந்த குழந்தையினுடைய பெயர், பகவானுடைய பெயரை குழந்தைக்கு வைத்தால் தம் அன்னை நரகம்புகாள். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நம்பி பிம்பி என்று நாட்டுமாரிட பேரிட்டால் நம்பி பிம்பி எல்லாம் 4 நாள் எழுந்துவோம். இந்த பெயர்கள் எல்லாம் ஏதோ வாயிலே நுழையாத சில பெயர்கள் எல்லாம் வச்சுட்டு அதை கூப்பிடுறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை வேற சுருக்கி, அதை வேற இன்னும் சுருக்கி, அது வெளியில போகும்போது அவர்கள் இன்னும் அத்தை சுருக்கி, இவளெல்லாம் பண்ணோம்னா அர்த்தம் இல்லாமல் அனர்த்தமாக முடிந்து போகும். அப்படி சொல்றதுல எதனாலும் பிரயோஜனம் உண்டோ? பிரயோஜனமே இல்லையோ. அதனாலதான் சொல்றார், நன்னா பேர் வைங்கோ, பகவானுக்கு பகவானுடைய திருநாமங்களையே பெயராக குழந்தைகளுக்கு வையுங்கோள்.
வைத்தா பெற்றோர்களுக்கு அது, அந்த குழந்தைக்கும் அது நல்லது, பகவானுடைய பெயரை வைத்து அதை கூப்பிடுபவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கேசவான்னு சொல்லுடா, கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, பாவங்கள் எல்லாம் நசித்து போறதோ இல்லையோ. அப்படி பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படுகிறது. ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா என்று விட்டு சகஸ்ரநாம அத்தியாயத்துல எம்பெருமானுக்கு திருநாமம் உண்டு இல்லையோ, அவனே ஸ்துதியா, அவனுக்கு ஸ்துதி பண்ணுவது, ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா என்று அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலே, அவனுடைய திருநாமங்களை சொல்லுவதனாலே அவனுக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறது. இதுக்காகத்தானே இவர்களை நாம் படைத்தோம். இப்படி கண்ணு காலு கை மூக்கு என்ன வாயின்னு இத்தனை அவயவங்களையும் எல்லாத்தையும் கொடுத்து இவனை சொல்ல வச்சு நம்மளை இவனை கொண்டு போகணும். ஒரு நல்லதுன்னு ஒரு பெயரை கொடுத்து இவன் இத்த சொன்னான், என் பெயரை சொன்னான், என் ஊரை சொன்னான், என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தான், அவர்கள் விடாகை தவிர்த்தான், இப்படின்னு ஒன்றை பத்தாக்கி கொண்டு ஒரு விஷயம் சின்னதா பண்ணோம்னா அதை பெருசா பெருமாள் எடுத்துக்கிறாராம். நம்ம என்ன பண்ணுவோம், சில ஏதோ ஒரு குற்றம், சின்னதா ஒரு குற்றம், குற்றம்னே சொல்ல முடியாது, அது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், அதை ஊதி ஊதி புடைத்து புடைத்து பெருசா ஆக்கி இது ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ணிடுறோம் பாருங்க. இது நமக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம். ஆனா பகவான் சின்னதா ஏதோ ஒரு காரியம் பண்ணிருப்பான், எனக்காக பண்ணிட்டான் பத்தியா, என்னுடைய அடியவனுக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தானே, விடாயை தீர்த்தானே, இப்படின்னு என்னோட பேரை சொன்னானேங்கிறான். ஒரு 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 சுவாமிக்கு ஒரு 4 பெண் குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான். ஒவ்வொருத்தருக்காக ஒரு இடத்துல பண்ணிவிட்டான். ஒருத்தருக்கு விராலி மலையில பண்ணி கொடுத்தான், ஒருத்தருக்கு கொல்லிமலையில பண்ணி கொடுத்தான். இன்னொரு பெண்ணை எங்க கொடுத்துருக்கேன்னு கேட்டா, திருமாலிருஞ்சோலமலையிலே பண்ணி கொடுத்திருக்கிறோம், விவாகம் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த ஊர் பிள்ளை அப்படின்னு. நான் பெருமாளுக்கு பகு ஆனந்தமா, ஓ நான் இருக்கிற ஊரை சொல்லிட்டான் பத்தியா அப்படின்னு அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுமே. என்னால் அவனுடைய திருநாமங்கள் அத்தனை உயர்த்தி அதைத்தான் சொல்ல வர்றாருங்க. என்னால சொல்ல முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் கேளப்பா, திருநாமத்தை கேளு, அது கேட்கறதுல உனக்கு என்ன சங்கடம், இது ரெண்டும் அப்படியே திறந்தே தானே இருக்கு அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு சொன்னா, ஆஹா அப்படி பகவானை இதுக்கு அதுக்காக சொல்றார் அவர். முத்கலோபாக்கியானம் என்று ஒரு கதை. அதாவது முத்கலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த முத்கலோபாக்கியானத்தை சொல்லி திருநாமத்தை சொல்றதுனால எத்தனை உயர்ந்தது நடக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்றா. நமனும் முத்கலனும் பேச, முத்கலன் அப்படிங்கிறவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் ரொம்ப பாவங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தார். கடைசியா வரும்போது அவருக்கு கொஞ்சம் கடைசி காலம் அப்படின்னு வந்துட்டா கொஞ்சம் பயம் வந்துருதோ இல்லையோ, ஏன்னா சிறு பிராயத்துல எவ்வளோ என்னென்னவோ பண்ணிட்டோம். கடைசியில படுக்கிற போது தான் அதெல்லாம் ஞாபகம் வரும், ஒண்ணா ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தா வாயில இந்திரியங்கள்லாம் ஒன்றும் பேச வராது, அழுக மட்டும் இப்படி கண்ணுல வரும். கண்ணும் சுழன்னு வேளையோடு இளவந்தேங்கினான்னு ஆழ்வார் தெரிவித்தது போல இப்படி எங்கே வந்துட்டு இருக்கோம், வாயில கஞ்சி குத்தினா இப்படி வழியா கடை வழியாக கீழே விழும். இதெல்லாம் நடக்க போகுது. அப்ப எத்தனை பேருக்கு அப்படியே இருந்தா அப்படியே புறப்பட போறா தெரியாது இல்லையோ. அது பட்ட பாட்டுக்கு அத்தனை பட்டுத்தானே ஆகணும். அதை இவ்வளவெல்லாம் சங்கடம் ஏற்படுது இல்லையோ. அதைத்தான் சொல்றார், நமனும் முத்கலனும் பேச. அந்த முத்கலன்கிறவர் நிறைய பாவங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணாராம், எள்ளு கொடுத்து யாருக்கோ தானம் கொடுக்குறார். ஏதோ தானம் கொடுக்கிற போது அவர் என்ன பண்ணிட்டார், கொடுக்கிற போது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே இவர் கடைசியா யமபட்டணத்துக்கு போயிட்டார். யமபட்டணத்துக்கு போற போது அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இவர் புறப்பட்டா யம கிங்கரர்கள்லாம் நல்லா பாசக்கயிறை போட்டு எழுதுன்னு போறாங்க. அங்க போனா யமபட்டணத்துல தர்மராஜன் நின்றுட்டு வாருங்க வாருங்க, வாங்க சுவாமி, வாங்க வாங்க வாங்கன்னு அவரை அழைக்கிறாராம். இவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா தூக்கி வாரி போடுது. இந்த கிங்கரர்கள்லாம் பாசக்கயிறை போட்டு தூக்கின்னு போறா, நீங்க அப்படிலாம் பண்ணாதவங்க, அவர் ஆறு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போது, இதுக்கா இப்படி அழைக்கிறீர், இவருக்கு என்ன பிரபாவம் இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், இல்லே நீர் கீழே இருக்கிற போது கிருஷ்ணார்ப்பணம் என்கிற திருநாமத்தை ஒரு தடவை சொல்லிட்டு, ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு இல்லையோ, ஆறுக்கா நம்ம தானம் கொடுக்குறோம், ஆறுக்கான்னு இல்லை, இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ, அதுதான் தானம். இல்லாதவர்களுக்கு எதுக்கு சின்ன குழந்தைகள்லாம் ஊருக்கு பெருமாளை செய்ய கொண்டு போறோமோ இல்லையோ, அப்ப என்ன பண்ணுவான், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, எளியோர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளை விட்டு அதை கொடுக்க சொல்ல வேண்டும். எதற்காக, நாளைக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வர வேண்டும். அந்த குழந்தை நாளைக்கு போய் அவளை போய் பார்க்க போறோமா, தெரியாதவர்களுக்கு கொடுப்பதுதான் தானமாக இருக்கும். வைதிகமான தானம், தர்மம் அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம். இல்லாதவர்களுக்கு அப்ப வெளியூருக்கு போற போது அவளுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தா
அப்ப நம்ம அடுத்த நாள் போய் பார்க்க போறது இல்லை, அவளிடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு இருக்க போறது இல்லை. இதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ. அதனாலதான் அந்த தர்மத்தையும் தானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கொடுக்கிற போது நான் கொடுத்தேன் என்கிற எண்ணம் இல்லாமல் என்ன செய்யணும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு நீ என்று சொன்னாலோ இல்லையா ஆண்டாள். அப்ப கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். கொடுக்கணும், ஆனா கொடுக்கிறோங்கிற எண்ணமே இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதைத்தான் சொன்னா, இப்படி நீ ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கியே, ஆகையினாலே உம்மை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கணும்னா, 2 பேரும் பேசிட்டு இருக்காளா, நரகப்பட்டணத்துல இருக்கிறவாள்லாம் இதை கேட்டுருக்கா. இவாளுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணாளா, நாங்க வாங்குவோம், நாங்களாம் இதை பத்தி நல்லது பத்தி பேச போறோம், அதனால கேளுங்கன்னு சொன்னாளா. அவ எதேச்சியா நரகானுபவம் பண்ணி கொண்டு இருக்க செய்தவே அவர்களுக்கு காதிலே பட்டது. காதுல பட்ட உடனே என்னாச்சா, நமனும் முத்கலனும் பேச, நமனும் முற்கலனும் பேச, நரகில் நின்னார்கள் கேட்க. நரகத்தில் இருக்கிறவா இதை கேட்டுட்டா, எதேச்சியா கேட்டுட்டா. எதேச்சியானா உட்காந்து கேட்கல, அவ பேசிட்டு இருக்கிற போது இவ போயிட்டா கேட்டுட்டா. நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சிவர்க்கமாகும். நரகப்பட்டணமே சொர்க்கம் மாதிரி ஆயிடுதான். அவ்வளவு ஆனந்தமா ஆயிடுதான். ஓ ரொம்ப நாள் ஆயிடுது, எப்படி ஏன்னா இவர் 2 பேர் பேசியிருந்தா. பகவானுடைய திருநாமத்தை இவர் சொன்னார் என்று ஒருத்தர் சொல்ல, அப்படியா என்று மருத்துவத்தர் கேட்க, இத பிரத்தியார் கூட இருக்கிறவா கேட்க, இதெல்லாம் நடந்தது. ஏதாவது இதுக்கு ஏதாவது பேசி வச்சுட்டு பேசினாளா? இல்லையே, எதேச்சியா பேசுறா. அப்படி இருக்கிற கூட இருக்கிறவா கேட்டா, அப்படி கேட்கிற பொழுதே இந்த திருநாமத்துக்கு இத்தனை மகிமை இருக்குன்னா, அப்படி மகிமை இருக்கக்கூடிய திருநாமத்தை உடையவன் தான் எம்பெருமான். அதனாலதான் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சிவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. இந்த பெருமானுடைய திருநாமம் இருக்கே, அதனுடைய வைபவம் இருக்கே, எம்பெருமான காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு வைபவம் கூட. அதனாலதான் பகவானுடைய திருநாமத்தையே குழந்தைகளுக்கு வைக்க வேணும். நாமங்களுடைய நம்பி, நம்பினா குணபூர்த்தி அப்படின்னு அர்த்தம். பெருமாள் நாமங்கள் இருக்கு, ஒருவேளை அவர் ரொம்ப குரூர சுபாவம் உடையவரா இருப்பாரோ அப்படின்னு நான் நம்பின்னு சொன்னா, குணபூர்த்தி உடையவனே, சுந்தர பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவனே, வடிவ அழகிய நம்பியாக இருக்கக்கூடியவனே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், அதாவது நம்மாழ்வார் நம்பி என்று நம்பியை குறுங்குடி நின்று அச்செம்பனேதிகளும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியும் சோதியை எம் பிரானை என் சொல்லி மறப்பனோ என்று நம்பி நம்பின்னு திருக்குறுங்குடி நம்பி. அந்த நம்பினா குணபூர்த்தி என்ன அர்த்தம். அப்ப நாமங்களுடைய நம்பி, அந்த திருநாமங்களை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. ஏன்னா 1000 திருநாமங்கள், சகஸ்ரநாமம் என்று சொல்லுகிறோம். அத ஆர்த்தாவிஷன்னா சுகிலாசபீதா கோரேஷு ஜவ்யாதிஷ வர்த்தமானா சங்கீர்த்தநாராயண சப்தமார்த்தம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தூன்னு சொல்றோம். விட்டு சகஸ்ரநாம அத்தியாயத்திலே யாருக்கெல்லாம் தாபத்திரயத்தாலே தாக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆதி ஆத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகங்கள்னு சொல்லப்படுகிற இந்த விஷயங்களாலே தாக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆருக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, ஆருக்கெல்லாம் சங்கடங்கள், எல்லாம் இந்த லோகத்துல பிறந்தோம்னா எல்லாம் தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆரெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்களோ காரணத்தை கொண்டு இது ஒரு பிராயசித்தமாக பண்ணுகிற பொழுதே, அப்ப இது ஒரு பிராயசித்தமா வச்சுட்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா, இல்ல இதெல்லாம் சேவிச்சா, சகஸ்ரநாமம் சேவிச்சா ரொம்ப நல்லதான், ரொம்ப நல்லதான். ஆனா அது ரொம்ப நல்லதான்னு நினைத்து கொண்டு நாம அதை செய்யலாமான்னா, பலனை எதிர்பார்த்து செய்வது கூடாது. பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்ல வேண்டுமே தவிர, இத்தை நாம் செய்தால் இது ஒரு பலம் அப்படின்னு என்பதற்காக செல்லக்கூடாது. பெருமாள் பலத்தை கொடுக்கக்கூடியவன் தான், பலனே அவன். அதாவது பெருமானே ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவகான்னு சொல்லுகிறபடியே எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் கேசவன், அவன் தான். ஏகைக பல ரூபாய சர்வலாபாய கேசவகா என்று அந்த பெருமான் தான், பெருமாளே பலன். அவனுடைய திருநாமம் அத்தை கொடுக்கும். அந்த திருநாமத்தினாலே நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள்னு சொன்னா அது ரொம்ப அளவற்றது. அப்படி இருக்கக்கூடிய பெருமை படைத்தது. அப்ப நாமங்களுடைய நம்பி. அப்பதான் சொல்றார், இதெல்லாம் இருக்கக்கூடிய மகிமை இருக்கக்கூடிய ஊர் தெரியுமோ இல்லையோ, பெரிய பெருமாள்னு சொல்லுகிறோம், திருவரங்கம்னு சொல்லுகிறோம். அந்த ஊருக்கே அந்த மகிமை உடையது. ஏன்னா தேசோயம் சர்வகாம துக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப ஒரு உயர்ந்ததான திவ்ய கஷேத்திரம் அந்த திருவரங்கம்னு சொல்லப்படுகிற அவனதூர் அரங்கம் என்னாது. அவன் அப்படி இருக்க நாமங்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய திருநாமத்தை படைத்ததான எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் திருவரங்கம்னு தெரியாமல் எப்படி அனர்த்தப்படுகிறோம் நீங்கள்லாம்.
அவனதூர் அரங்கம் என்னாது. அப்படி இருக்கவன் திருநாமங்களுடைய நம்பி நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது. அவன் அப்படி நாமங்கள் எல்லாம் உயர்ந்த திருநாமங்களை கொண்டதான எம்பெருமான் இருக்கக்கூடியதான இடம், நித்தியவாசம் பண்ணக்கூடியதான இடம் அரங்கம் என்னாது. அந்த அரங்கம் திருவரங்கம்னு தெரியாம கூட என்ன பண்றவங்க நீங்களாம் அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து, எல்லாத்தையும் மறந்து போய் அயர்த்து விழுந்து அடியமாந்தார். நீங்களாம் ரொம்ப வசதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குத்தி பேசுறோம்னு அர்த்தம். எவ்வளவு வசதி நீங்களா, பெருமாள் திருநாமத்தெல்லாம் மறந்துட்டு என்ன மாதிரி கேள்விங்க அப்படின்னு சொன்னோம்னா அர்த்தம் அதான் இது அர்த்தம். அயர்த்து மறந்து போய் அயர்த்து விழுந்து அடியமாந்தர். இப்படி நீங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்து விட்டு மறந்தேன் உண்ணமுன்னம் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். மறந்தேன் அப்படின்னா மறப்பும் ஞானமும் நான் உணர்ந்தவன் மறப்பனோ செந்தாமரை கண்ணோடும் மறப்பனோ மறப்பனோன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி மறப்பனோ அந்த எம்பெருமான மணியை வானவர தன்னதோர் அணியை மறப்பனோ அப்படின்னு ஆழ்வார் திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். ஆக மறப்பனா எம்பெருமான மறக்க முடியுமானா ஒரு நாளும் மறக்க ஒண்ணாது இருக்கக்கூடிய திருநாமங்கள் என்னோ. அவனை எழுந்திருக்கிற பொழுது அவனுடைய திருநாமங்கள், படுக்க செய்கிற பொழுதே அவனுடைய திருநாமங்கள், தும்மல் போட்டா அவனுடைய திருநாமங்கள், என்ன செஞ்சாலும் தீர்த்த சாப்பிட்டா அவனுடைய திருநாமங்கள், உண்ணும் சோறாக பருகு நீர் தென்னும் பெத்தலையுமா எல்லாம் கண்ணனாக கொள்ள வேணுமோ இல்லையோ. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்மாழ்வார்னு சொன்னா அது பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்ததேன்னு சொல்லும் அளவுக்கு பெருமை படைத்தவர் அவர். அப்படின்னா அவனது ஒரு அரங்கம் என்னாது அயர்த்து, ரொம்ப மறந்து போய் எல்லாத்தையும் மறந்துடும். ஏன்னா உலக விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையோ, அதனால அதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கும், இதெல்லாம் மறந்து போச்சு. அப்ப அயர்த்து விழுந்து அடியமாந்தர் நீங்கள்லாம் இருக்கே அப்படின்னா எவ்வளவு வசதி நீங்கள்லாம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டோ ரொம்ப நல்லா திருப்தியா சௌக்கியமா இருக்கு அப்படின்னு ஒரு அழுத்தி சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆழ்வார் என்ன சொல்றார், நம்மளை பார்த்து உபதேசம் பண்ணணும்னா கொஞ்சம் கடிசா தானே இருக்கும். உபதேசம்னு சொன்னாலே கொஞ்சம் அது அப்படி ரொம்ப சுலபமா இருக்குமாண்ணா, சொல்லித்தான் ஆகணும், வேற என்ன பண்றது. அதனால அயர்த்து விழுந்தழியமாந்த கவலையில் படுகின்றார் என்று நீங்களாம் ரொம்ப சோகமே பீடித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா அயர்த்து விழுந்தழியமாந்த கவலையில் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே நான். நீங்களாம் ரொம்ப அதனுக்கேன்னு ஒரு ஏகாரம் போட்டார் இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுக்கே கவல்கின்றேனா தனக்காகவும் ஒரு வருத்தம், அவளுக்கு சொல்லணும், ரெண்டு சேர்ந்து இருக்கதான் அவனுக்கே கவல்கள். இதுக்காக நாங்க சிரமப்படுறேனே, எங்களெல்லாம் இப்படி பண்ணாதுங்களே, நீங்களாம் அப்படி செய்யலாமா? செய்யவே கூடாது. ஏன்னா ஒருத்தன் சொன்னா ஹிரண்யாட்சன் சொன்னா நாமத்தை சொல்லாத என்னோட பேரை சொல்லுனா, கிருமிகண்ட சோழன் ஒருத்தர் தான் இல்லையா, ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு இத்தனை மகிமைகள்லாம் இருக்கு, இத்தனை உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லும் போது நீங்கள்லாம் இங்க இருக்காது எல்லாம் கடவுங்கணும் அப்படின்னு ரொம்ப துட்டர்களாக இருந்தவர்கள் இருந்தார்கள் அங்கே திருப்பரங்கத்துல. கிருமிகண்ட சோழன் ஒருத்தர் தான், அவனுக்கு இங்க கூட அப்படி கழுத்து பூரா உழுத்து போயிட்டாங்க கடைசியில. அப்ப திருநாமத்தை சொன்னான், பகவானுடைய திருநாமங்களை ஸ்ரீரங்கத்துல திருநாமத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கோளாறுகள் கொத்தைகள் எல்லாம் நடந்தது அந்த காலத்துல. பெருமானார் வாழ்ந்த காலம், அதுக்கு முன்னாடி பராசர பட்டர் வாழ்ந்த காலம், அதுக்கு பின்னாடி இப்படி பல தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததான காலமாக இருந்தது அந்த காலத்திலே. சந்நிதிக்குள்ள போக முடியாத அளவுக்கு, வீட்டை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு முள்ள போட்டு பரத்தி வச்சு இப்படியெல்லாம் செய்து இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஏன் எம்பெருமானார் வீதியிலே திருவீதியிலே மாதுகரத்துக்கு எழுந்துள்ளுகிற போது கூட அவருக்கு விஷமிட்டார்கள்ங்கிறது கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் எவ்வளவு வருத்தமான ஒரு செய்தி அல்லவா. ஆஹா, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கிற ஊர்ல இங்க இருந்திருக்கான். அதே போல இரண்யாட்சன் என்ன பண்ணா, யாரையும் எந்த பேரும் சொல்லக்கூடாது, என் பேரு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் இல்லாமல் பகவானுக்கு அதெல்லாம் கொடுக்க போறதா மகிமையனா, பகவானுடைய திருநாமங்கள் அத்தனை கொடுக்குது. அப்ப நாரணன் அப்படின்னு சொன்னாலே தென்னன்னாரணன், தென்னன்னாரணமே ஆழ்வாருடைய திருவாக்கு. கண்ணன் கடலனை நன்னும் மனமுடைய எண்ணம் திருநாமம் தென்னம் நாரணமேனார். தென்னம் கண்ணனுடைய கடலனை, நன்னும் மனமுடைய எண்ணும் திருநாமம். இந்த திருநாமத்தை சொல்லிட்டா தென்னம் நாரணமே. அப்ப நாரணம் பாருங்க, எழுதி பாருங்க, மூணு சொல்லுனா நாரணம். இப்ப நாரணமே அப்படின்னு சொல்லணும்னா அது நாராயணங்கிற திருநாமத்தை குறைத்து சொன்னது. சாமி சில பேருக்கு இந்த கால் வாங்குறது விட்டுடுவா, காலை உடைச்சுட்டியான்னு கேட்டுருவோம். வேடிக்கை கேட்போம், ஏன் காலை உடைக்கிறேன் அப்படின்னு கேட்டுருவோம். இப்போ நாரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப நாரணமே அப்படின்னு சொன்னா
அது குறைச்சலா சொல்ல முடியும். அந்த திருநாமத்தை குறைச்சலா சொன்னா கூட பெருமானுடைய திருநாமத்தை முழுசா நீட்டி முழக்கி சொன்னா என்ன பலமோ அதே பலம் ஆழ்வார் நம்மள தன்னுடைய வீட்டில் தெரிவிக்கிறார். ஆக நாரணம் அப்படின்னு சொன்னாலும் பகவானுடைய திருநாமம், அந்த திருநாமம் அதனுடைய பலத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னா அதுக்காக நான் கவலைப்படுறேன், உங்களுக்காக கவலைப்படுறேனா என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். நமனம் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சிவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அமரதூர் அரங்கம் என்னாது அயத்து வீழ்ந்த லீமாந்தர் கவலையுள் படுகின்றேன் அதனுக்கே கவல்கின்றேனே. இதுக்காக நான் கவலைப்படுறேன், உங்களுக்காக தானே கவலைப்படுறேன். கொஞ்சம் திருநாமத்தை சொல்லலாமே, சொல்ல முடியல, கேளுமொழ என்று நமக்காக பரோபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். அடுத்த நாள் பார்ப்போம். ஆழ்வார் திருப்படிகளில் செல்லும்.